ஹை ஃப்ரெண்ட்ஸ், கரும்புலேருந்து வெல்லம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது பார்த்துலாம் வாங்க இன்றைக்கி. இந்த ஊர் வந்து அம்மையார் குப்பத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஆனந்தவல்லிபுரம் இந்த ஊர் பேர். இதுதாங்க ஆழம் ஆடுற இடத்த உள்ளே இருக்கிற கொட்டா. உள்ளே வந்து ஏதோ கொடிச்சிட்டு இருக்குங்க கரும்பு பால். ஆல்ரெடி ஆளை இது பண்ணியிருக்காங்க. கரும்புலேருந்து வந்து சாறு எடுத்துருக்காங்க. சாறு எடுத்து இதில் ஊற்றி கொச்சிக்கிட்டு இருப்பாருங்க. பயங்கரமாக கொதிக்குதுங்க. கரும்புலேருந்து திப்பி வரும்ல, அதில் இந்த வேஸ்ட்டான திப்பிங்க. கரும்பு சாறு எடுத்து திப்பி, அந்த திப்பியை அப்படியே நம்ம வந்து இதுவாக பயன்படுத்துகிறாங்க. இந்த தொழில் நான் நிறைய பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு 10 வயசுக்கு உள்ளே இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் ராஜாநகரம் பக்கத்தில் இந்த ஊரில் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் சின்ன பையன் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அவன் மூஞ்சி பாருங்களேன் எப்படி இருக்குப்பா, பயங்கரமான கருப்பாக இருக்குது. அனல் பயங்கரமாக அடிக்குங்க. அனல் வெள்ளம் வந்து இதாங்க வெள்ளம். இது வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஒரு முறை அந்த பால் ஃபுல்லாக கொதிச்சு எடுத்து அதில் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஊற்றிட்டு அந்த வெள்ளம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து திப்பி எடுத்து பார்த்தேன். நல்லா வந்து பல காயணும். வெயில் நல்லா காஞ்சால் தான் எரியும். அப்போ தான் வந்து ஒரு அளவு இருக்குது இதுக்கெல்லாம். ஸோ இவ்வளோ திப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொப்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளது பாருங்கள், அந்த பால் ஊற்றி வச்சுருக்காங்க கொப்பரை. இவ்வளோ திப்பியில் வந்து இந்த கொப்பரை வந்து கரெக்டாக வந்து இப்போ வந்துடணும், கொதி வந்துடணும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. அதனால் திப்பி நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்றது பார்த்துட்டு தான் வைப்பாங்க. ஒரு வெள்ளம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பின்னாடி பாருங்கள் லைனாக ஒரு மஞ்சள் கலர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து கரும்பு பால் எடுத்து ஊற்றுறதுக்கு அது எடுக்கிறாரு. இப்போ பாருங்கள் வெள்ளம் பாருங்கள், இதை எடுத்து கொஞ்சம் சூட்லேயே பண்ணுவாங்க. அதை தட்டி லைட்டாக அப்படி திரும்புவாங்க, திருப்பிட்டு தட்டுவாங்க இந்த ஷேப் போகிறதுக்காக. இது எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். ஷேப்பு கொஞ்சம் இது பாருங்கள், தட்டி அப்படி வைப்பாங்க, லைனாக வச்சுட்டே வருவாங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிடும். இதில் அந்த 2 இரும்பு மாதிரி இருக்குல்ல, அது பேர் வந்து அம்புன்னு சொல்லுவாங்க. அம்பு. இந்த பாப்பா பாருங்கள், அந்த பாப்பாவும் பாருங்கள், 2 4 6 7 உருண்டை ஒட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாக்கெல்லாம் எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் கரும்பு பால் வருதில்ல, அந்த பால் வந்து எடுத்து ஊற்றுறதுக்குண்டான பாத்திரம். இதெல்லாம் அது மாதிரி ட்ரம்மில் மாதிரி வரும். இப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துடுச்சு. இது ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் லேசாக இருக்கும். ட்ரம்மே நாங்கள் பண்ணும்போதுனா ட்ரம்மே ஒரு 10 கிலோ 15 கிலோ வரும். இதுதான் ஒரு பிளாஸ்டிக் தானே. இது சிம்மிங்க, அடுப்பு எரிக்கிறாங்களே அதுலேருந்து வெளியே வர சிம்மி பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதெல்லாம் அனல். அந்த சிம்மி ஓரமே உங்களால் போக முடியாது, அவ்வளோ அனலாக இருக்கும் அதெல்லாம். இதுதான் வந்து அந்த மிஷினு, பெரிய மிஷின். நம்ம சிட்டியில் உள்ள எங்கெங்கே கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம்ல கடைகளில், அதெல்லாம் சின்னதாக இருக்கும், ஒரு கரும்பு வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கரும்பு கூட ஒன்றா வைக்கலாம். ஒரே டைமில் 10 கரும்பு 15 கரும்பெல்லாம் ஒன்றா வைப்பாங்க. மிஷினில் தானே ஓடுது, ஹை பவரில் ஓடுது. அதனால் வந்து எவ்வளோ கரும்பு அடித்தாலும் இழுத்துரும். பக்கத்தில் பாருங்கள் மலை சூப்பராக இருக்குது பாருங்கள். மலைலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மலை பக்கத்துலேயே வந்து விவசாய தோட்டம். இதில் வந்து கொட்டகை பேக் சைடு வியூவு. இதான் கரும்பு திப்பி, இன்னும் காய வைக்கல. அது தள்ளாறு பார்த்தீங்களா, இரும்பு, அது பேர் தாங்க அம்புன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டு நம்ம சும்மா ஒரு மாவு கலர மாதிரி தான் திருப்பிட்டு அதை வந்து ஹீட்டு கொஞ்சம் ஹீட்லேயே பண்ணுவாங்க. அதை எடுத்து அந்த துணி பாருங்கள், துணி லைட்டாக அலசி வந்து அதில் வெல்லம் அதில் போட்டு உருண்டை பிடிப்பாங்க. உருண்டை பிடிச்சி அதில் போடுவாங்க. இதெல்லாம் திப்பி மேலே கரும்பு சாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டாக இருக்க பாருங்கள், கொம்பு மாதிரி ரவுண்டாக பரிசல் மாதிரி, அதெல்லாம் மேலே வர வேஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த அம்மா வந்து நான் வீடியோ எடுக்கும்போது எடுக்காத, என் பொண்ணு இருக்காங்க எடுக்காதீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சேஃப்டி தான், எந்த ஒரு தவறான விஷயம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம்மா, இது மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கரும்புலேருந்து வெள்ளம் எப்படி வருது அப்படின்னு தெரியப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லைம்மா. அவங்க பயப்படுறாங்க, அவங்க பொண்ணு வந்து தப்பாக ஏதாச்சும் ஒரு இதில் போட்டுரு போகிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக கிராமத்தில் அப்படி தாங்க இருப்பாங்க, கிராமத்து மக்கள்.